Hello friends, welcome to Steffi's Food Amore. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Veg Galouti Kebab. வாயில போட்டதுமே கரையக்கூடிய அளவுக்கு one of the softest kebabs அப்படினு சொல்லலாம். பொதுவா கபாப் எல்லாமே minced meatல தான் செய்வாங்க. பட் இந்த வீடியோல ராஜ்மா வச்சு வெஜிடேரியன் லவர்ஸ்க்காக Veg Galouti Kebab எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ராஜ்மா, கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் சில பேருக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம செஞ்சு கொடுக்கறப்போ ரொம்ப விருப்பமா சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய வெஜ் கலூட்டி கபாபை வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கபாப் செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். ராஜ்மாவை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதை குக் பண்ணி எடுத்துப்போம். கடலைப்பருப்பையும் உளுந்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சமா ஸ்பைசஸ், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியா ஸ்கியூவர்ஸ். பொதுவா கபாப் எல்லாமே ஸ்கியூவர்ல தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோல 2 மெத்தட்ல கபாப் செய்ய போறோம். ஸ்டீல், பேம்பூல கூட நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஸ்கியூவர்ஸ் கிடைக்குது. நீங்க ஸ்கியூவர்ஸை ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கபாப் மசாலா ரெடி பண்ணிப்போம். பேன் சூடானதும் அதுல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வச்சிருக்கிற ஸ்பைசஸ் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிப்போம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிப்போம். வதங்கினதும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த ராஜ்மாவை சேர்த்துப்போம். லைட்டா நம்ம சாட்டே பண்ணா போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த உளுந்து அண்ட் கடலை பருப்பை சேர்த்துப்போம். இப்போ நம்ம வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடுவோம். நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம சேர்த்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம சேர்த்த இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ரிமூவ் பண்றது முக்கியமான ஸ்டெப். ஏன்னா கலூட்டி மீன்ஸ் மெல்ட் இன் மவுத். இந்த கலூட்டி மிக்ஸ்சர் சூடா இருக்கும் போதே ஃபோர்க் இல்லைனா மேஷர் வச்சு லைட்டா மேஷ் பண்ணிப்போம். மிக்ஸி ஜார்ல இதை அரைக்க வேண்டாம். இப்போ கலூட்டி கபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கியூவர் வச்சு செய்யற கபாப் பார்ப்போம். இந்த கபாப் மிக்ஸ்சர் கையில கொஞ்சம் ஒட்டும், அதனால லைட்டா எண்ணெய் தடவிப்போம். தடவிட்டு கொஞ்சமா இந்த மிக்ஸ்சர் எடுத்துப்போம். நம்ம வச்சிருக்கிற ஸ்கியூவர்ல இந்த மாதிரி ஷேப்புக்கு பிடிச்சு விட்டுருவோம்.
ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கபாப் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை பண்ணுறப்போ கபாப் பேனில் ஒட்டுச்சு அப்படின்னா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இந்த கபாப் மிக்சரோட கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸ்கீவர் வச்சு நம்ம செஞ்ச கபாப் 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் மெத்தடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம பண்ண மாதிரியே கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக அந்த கபாப் மிக்சரை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிப்போம். அதை நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிப்போம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கபாபை சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். ஸ்கீவர் இல்லாம ரோஸ்ட் பண்ண இந்த கபாபும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் அண்ட் டின்னருக்கு ரைஸ், நான், ரொட்டி இது கூட வச்சு நம்ம அதை சாப்பிடலாம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மின்ட் சட்னியோட கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த கிட்னி பீன்ஸ் அதாவது ராஜ்மால நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கிற இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த கலூட்டி கபாபை சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடும். சூப்பர் சாஃப்டா அண்ட் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வெஜ் கலூட்டி கபாபை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.